கண்களை மூடுவோம், செபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த அருமையான இந்த காலை வேலைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறேன். ராமேன் சொல்லுவோமே, என் கர்த்தர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார், அதற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த விசேஷமான நாள் உங்களை சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதம் 21 நாட்கள் உபவாசத்தை இருந்து கொண்டிருக்கிறபடாக சபையாக அனைவர் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள், கேட்டுக்கொண்டிருக்க தேவனுக்கு சோத்தரிக்கிறேன். ஒரு வைராக்கியம், இந்த 21 நாட்களும் நீங்கள் கலந்து கொள்ளும் போது நிச்சயமாக சொல்லுகிறேன், காலையில் வர முடியாதவர்கள் யூடியூப் வழியாக மெசேஜ்களை பார்த்து ஆசீர்வதித்து அவர் சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே உண்மையாக சொல்லுகிற ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த உபவாசம் புதிய ஆண்டுக்கு பிரயோஜனமுள்ளதாக இருக்கும். ஹல்லேலூயா. இஸ் அனாயிண்டிங் காட். இந்த நாளில் தகப்பனே, இந்த 21 நாட்களை 4 நாட்களை முடித்து 5வது நாட்களை விசேஷமாக துவங்கும்படி இந்த ஓய்வு நாளை தந்ததுக்காக நன்றி செலுத்தி ஸ்தோத்திரிக்கிறேன். இரக்கமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, துவக்கமாக எரேமியா 33ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை மையமாக வைத்து நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த 21 நாட்களும் அதை குறித்து தான் ஜெபத்தை குறித்து பார்க்கிறோம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் சொன்ன தேவன் எல்லா சூழ்நிலையும் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும், ஜெபத்துக்கு பதில் தருகிறார்கள். ஹல்லேலூயா. விசுவாசம் ஆமென் சொல்லுங்களேன். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில ஆபிரகாம் குறித்து முதலாவது ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவனால் ஜீவனுள்ள தேவன். அவர் கல் இல்லை, மண் இல்லை, உருவம் இல்லை, ஆனா ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. வேதத்தில் சொல்லுகிறது, கண்ணிருந்தும் பார்க்காது, காது இருந்தும் கேட்காது, ஆனா நமக்கு தேவன் ஜீவனுள்ள தேவன். ஹல்லேலூயா. ஆதியில மண்ணிலால பிசைஞ்சு எடுத்து போகும் பொழுது உருவத்தை அவர் சாயலாக கொடுத்து அவர் ஜீவனை கொடுத்து அந்த ஜீவனோட தான் இருக்கிறோம். ஹல்லேலூயா. முதலாவது நாள ஆபிரகாமை குறித்து தியானித்தோம். ஹல்லேலூயா. ஆபிரகாம் இந்த மனுஷன் ஒரு வைராக்கியமான மனுஷன், அதே சமயத்தில் ஆண்டவரிடத்தில் பேசுகிற மனுஷனாக காணப்பட்டான். ஹல்லேலூயா. ஆபிரகாம் வைராக்கியம் என்று சொல்லும்போது தன் மகனை பலியிட கொண்டு போகும் பொழுது அவனுக்கு ஒரு ஆச்சரியமாக, ஒரு அதிசயமாக அங்கே ஒரு மகிமையான காரியம் நடந்ததுக்கு சம்பவம் என்ன என்று பார்க்கும் பொழுது கொஞ்சம் யோசிச்சு சொல்ல, ஆபிரகாம் மகனை வெட்டும் பொழுது ஆபிரகாமுக்கு ஒரு அற்புதம், மகனை பலியிடாத வரைக்கும் ஒரு ஆட்டுக்கடாவை காண்பித்தார். ஹல்லேலூயா. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அவனோட வைராக்கியம். அந்த லோத்தை மீட்டு எடுத்து கொண்டு வரும்போது அவன் ராஜா மகனை பலியிடுன்னு சொன்ன அதுலயும் ஒரு வைராக்கியம். ஹல்லேலூயா. தன் மகனை பலியிடுவதற்கு யாராவது போவீங்களா? பலியிடுவதற்கு காயில போறான் சொன்னதுக்கு, அதுல ஒரு வைராக்கியம். அதனால தான் அற்புதம் நடந்தது. இரண்டாவதாக பார்க்கும் பொழுது அன்னாளை குறித்து பார்த்தோம். அவரோட விசேஷமாக பெண்ணினால் மூலமாக வேதனைப்பட்டு அழுது இருந்தால், ஆனால் கர்த்தர் நல்லவராக இருந்தார். மூன்றாவது நாள ஆபிரகாமை குறித்து யோபை குறித்து பார்த்தோம், ஜெபத்தை குறித்து பார்த்தோம். உயர்ந்திருக்கும் போது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், மறுபடியும் எல்லாம் எடுத்துக்கொண்டு போது அவன் ஜெபிக்கிறனா காணப்பட்டான், மறுபடியும் வரும்பொழுதும் ஜெபிக்கிறனா காணப்படுகிறான். ஹல்லேலூயா. அடுத்த நாள் விசுவாசத்தை குறித்து அநேக மனைவிக்கு அநேக காரியத்தை கற்றுக் கொடுத்தார். அதுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளில் நம் விசேஷமாக இந்த 5வது நாளில் மோசேயை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. மோசேயை குறித்து தியானிக்க போகிறோம். ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம் தான் இந்த மோசே. இந்த மோசேயின் பிறப்புக்கு அந்த நாளில் எகிப்து ராஜா ஒரு பெரிய ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறான், பிள்ளைகள் எல்லாம் கொல்ல வேண்டும். இன்னைக்கு ஒரு பிரீஃபாக தொடர்ச்சியாக மோசே குறித்து தான் பார்க்க போகிறோம். இதில் ஆண்டவர் உங்களுடைய ஏதாவது காரியம் பேசுவார், ஆனால் நீங்கள் அதை மாற்றிக்கொள்ளும் போது கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் தான் இந்த மோசே. இந்த மோசே பிறக்கும் பொழுது அந்த ராஜா ஆனவன் கட்டளையிடுகிறான், எல்லா ஆண் பிள்ளைகளையும்
கொள்ள வேண்டும் என்று. ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் ஒருவரை குறித்து திட்டம் வைத்திருக்கும் பொழுது அதற்கு நேர்மாறாகத்தான் பிசாசானவன் வெளியரங்கமான போராட்டத்தை கொண்டு வருவான், சூழ்நிலை உருவாக்குவான். உதாரணமாக, ஆண்டவரிடத்துல நீங்க பெற்றெடுத்து ஒரு பிள்ளையை கர்த்தருக்காக வளர்க்க வேண்டும் என்று வளர்ப்பீரானால், ஆனால் அதற்கு எதிர்புறமாக பிசாசானவன் 1000 சூழ்நிலை கொண்டு வந்து பிள்ளைகள் மூலமாகவே தாய் தங்களுக்கு உபத்திரத்தை கொடுக்கபடி பிசாசவன் 1000 சூழ்நிலை உருவாக்கான். அழைக்கப்பட்டவர்களுக்கு கர்த்தர் அநேக போராட்டங்களை கொடுப்பார், ஆனால் போராட்டத்துக்கு பிறகு ஒரு ஜெயத்தை கொடுப்பார். அது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அழைக்கப்பட்டவர்களுக்கு ஏராளமான போராட்டங்கள் இருக்கும், ஆனால் முடிவில் கர்த்தர திட்டம் மாற்றம் தான் நிறைவேறும். அல்லேலூயா. ஒன்று சொல்ல விரும்புகிறேன், அன்னாளுக்கு பிள்ளை இல்லை, ஆனால் பெண்ணினால் அவளை மிகவும் வேதனைப்படுத்தினால், துக்கப்படுத்தினால், கண்ணீரோடு அழுது ஜெபிக்கிறத பார்க்கிறோம். ஆனால் நடந்தது என்ன என்று பார்க்கமானால், அன்னாள் 1 கேட்டால், ஆனால் கொடுத்தது 5. அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இந்த உபவாச நாளில் சபையாருக்கும் இதை பார்த்து கொண்டிருக்க யாவருக்கும் இந்த 5வது நாளில் ஒரு தீர்க்க தரிசனமாக சபையாருக்கும் பார்க்கறதுக்கும் சொல்ல விரும்புகிறனால், நீங்கள் கேட்கிறது, அன்னாள் கேட்டது 1, அன்னாளுக்கு கிடைத்த பிள்ளை 5. இன்னைக்கு இந்த 5வது நாளில் சபையாருக்கு பலிப்படுத்த கர்த்தர் வார்த்தை வருது, நீங்கள் 1 கேட்டுட்டு இருக்கீங்க, கர்த்தர் 5 கொடுக்க போறார். நீங்க 1 கேட்டுட்டு இருக்கீங்க, கர்த்தர் 5 கொடுக்க போகிறீங்க. நல்லா கவனிங்க, ஆண்டவர் ஒரு வார்த்தை ஒரு நாளும் கீழே விடாது. நம்ம தான் கீழே போட்டுருவோம், ஆனால் ஆண்டோட வார்த்தை ஒரு நாளும் கீழே விடாது. 1 கேட்டா 5 கொடுத்தா. அதனால விசுவாசிக்கிறேன், நீ சபையாருக்கு 1 வார்த்தை கேட்க வந்திருக்கீங்க, 5 ஃப்ரீயா கிடைக்க போகுது. இது விசுவாசம். ஆமென் சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுதும் இதே சட்டம் அமலுக்கு வந்தது, கொல்ல வேண்டும், பிள்ளைகளை கொல்ல வேண்டும் என்று. ஏனால் இயேசுவை கர்த்தர் அழைத்திருந்தார். அவரை தான் பிதாவான நாள் இயேசு அழைத்து இந்த உலகத்தை மீட்டெடுப்பதற்காக சிலுவையில் ரத்தம் சிந்தும்படி நமக்காக அனுப்பப்பட்டார். அதே போல் தான் மோசே ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு இந்த பூமிக்கு வருகிறார், இஸ்ரேல் ஜனங்களை மீட்டெடுப்பதற்கு. மோசேக்கு அர்த்தம் என்றால் தண்ணீரில் மோசே எடுக்கப்பட்டவன் என்று. மோசேயின் தாயார், ஒரு சுருக்கமாக சொல்லிக் கொண்டு போகிற, மோசேயின் தாயார் தன் பிள்ளையை 3 மாதமாக ஒளித்து வைக்கின்றார். அது எப்படி ஒளித்து வைக்கிறார் பார்க்கும்போது, யாத்திராங்க 2ஆம் அதிகாரம் 4-6 வசனங்களை பார்க்கும் பொழுது, அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அது தமக்கே தூரத்திலே நின்று கொண்டிருந்தார். அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தி என்ன சம்பவிக்கும்படி பார்க்கும் பொழுது, குழந்தைய 3 நாளுக்கு மேல 3 மாதத்துக்கு மேல ஒளிச்சுக்க முடியாது. ஏன்னா 3 மாதத்துக்கு மேல குழந்தை இருக்குதுன்னு யாருக்கு தெரியும்? பக்கத்து வீட்டுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அந்த குழந்தை சத்தம் போடுறது யாராலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதுக்கு மேல அவர் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு பெட்டியை பாதுகாப்பாடு அழகா குழந்தைய பேக் பண்ணி அந்த நதியில அனுப்புறோம். அந்த சம்பவத்தை இங்க பார்க்கிறோம். அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை லேவியின் குமாரத்தியில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தி விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகிய ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணல் பெட்டியை எடுத்து அதற்கு பிசுனும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தார். அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அது தமக்கே தூரத்திலே நின்று கொண்டிருந்தாள். அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தி நதியில் ஸ்நானம் பண்ண வந்தாள். அவளுடைய தாதிகள் நதியோரத்தில் உலாவினார்கள். அவர் நாணலுக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தாள். அதை திறந்த போது பிள்ளையை கண்டாள். பிள்ளை அழுதது. அவள் அதின் மேல் இரக்கமுற்று இது எபிரேய பிள்ளைகளில் ஒன்று என்றார். எபிரேய பிள்ளைகள் ஒன்று என்று அவர் புரிந்து கொண்டார். அன்பான தேவ பிள்ளைகளே, பிரசங்கி 3:11 சொல்லுகிறது, அவர் சகலத்தையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறார். உங்களுக்கும் கர்த்தர் நேர்த்தியாக செய்வார். நேர்த்தியாக அவர் ஏற்கனவே நல்லா புரிஞ்சுக்கங்களேன். நம்ம எல்லாம் ஏற்கனவே பிளான் பண்ணி தான் நம்ம உலகத்துக்கு வந்திருக்கிறோம். அல்லேலூயா. புதுசா உருவாக்கல, ஏற்கனவே கர்த்தர் நம்ம பிளான் பண்ணிட்டு தான் நம்மள ஒரு சின்ன ஒரு காரை ஒரு வெளி உலகத்தை ரிலீஸ் பண்றானா 4 ஸ்பேர் பார்ட்ஸ் 4 டயரை போட்டு ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? எல்லாமே ரெடி பண்ணிட்டு தான் அது அவுட்டோருக்கு அனுப்புவான். ஏன்னா அது நல்லா ஓடணும், பிரயாணம் பண்ணணும், எல்லாமே பர்ஃபெக்டா அது சீல் அடிச்சு அனுப்பும். அதே போல தான் கர்த்தர் நம்மளை எல்லாமே வடிவமைத்து நம்மளை பர்ஃபெக்டா அனுப்புறாரு. இதுக்கு பிரகாரம் நம்ம தான் பர்ஃபெக்டா போகணும். ஹல்லேலூயா. அன்னைக்கு போறாங்க, கர்த்தர் பிள்ளைகளை கொண்டு கொல்ல போறான்னு சொன்னோன்னு
அவன் தாயார் ஒளித்து வைக்கிறா, அந்த நதியில அனுப்புகிறாள். அடுத்த சம்பவத்தை பார்க்கும்போது கர்த்தர் எல்லாமே ப்ரீ பிளான் பண்ணி தான் கர்த்தர் செய்வார். நான் இன்னைக்கும் சொல்றேன், உங்களுக்கு ஏற்கனவே இப்போ போற பிளான் பிரச்சனை எல்லாம் அவர் ஏற்கனவே எல்லாமே அவருக்கு தெரியும். அவர் பிளான் படி கர்த்தர் உங்களுக்கு செய்வார். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கும் போது அனுப்பிவிட்டு பார்க்கிற சம்பவம் இது. அவருடைய தாதிகள் நதியோரத்தில் உலாவினார்கள். அவள் நாணலுக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தாள். அதை திறந்த போது பிள்ளையை கண்டாள். பிள்ளை அழுதது. அவள் அதில் இரக்கமுற்று, இது எபிரேய பிள்ளைகளில் ஒன்று என்றாள். முதலாவதாக மோசே எப்படிப்பட்ட மனுஷனா? அழுகுள்ள மனுஷன். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அழகா இருந்தான். இதை பார்க்கும் பொழுது கரெக்டா அந்த இடத்துல பார்வோனோட மகள் ஸ்தானம் பண்ணும்படி ஒரு சூழ்நிலை உருவாக்குறாரு. அந்த குழந்தை இவங்க கிட்ட தான் கிடைக்கணும்படி ஒரு காரியத்தை உண்டாக்குறாரு. மோசேயின் வாழ்க்கையை பார்க்குறோம், கரெக்டாக உண்டாக்கி நடத்துகிற. வேதம் சொல்லுகிறது அவள் குழந்தையின் மீது இரக்கமாயிற்று. தகப்பன் ஒரு பக்கம் கட்டளை எடுக்கிறாரு பிள்ளைகளை கொல்ல வேண்டும் என்று. ஆனால் பார்வோனோட மகளோட இறுதியும் கல்லா இருக்காமல் அந்த பிள்ளை மீது இறங்கும்படி அவள் இறக்கமுற்றாள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. தேவனோட செயல்கள் ஆச்சரியமாக காணப்படும். இன்னைக்கு சொல்றேன், தேவனோட செயல்கள் ஆச்சரியமாக காணப்படும். தைரியமா சொல்லுங்க, தேவனோட செயல்கள் உச்சம். தேவனோட செயல்கள் உங்களோட வாழ்க்கையில ஆச்சரியமா கர்த்தர் செய்வார். அதைத்தான் கர்த்தர் இன்னைக்கு உங்களோட பேச விரும்புகிறோம். இந்த இடத்துல கொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள், ஆனால் அதே இடத்துல பிள்ளை வளர்றான். ராஜா சொல்றான் ஒரு பிள்ளைகள சாவடின்றான். ஆனா எங்க அப்பா திட்டம் என்ன பண்றாரு? டேய், நீ பிளான் பண்றியா? நான் வேற பிளான் பண்றேன். குழந்தைய பெட்டியில் அனுப்புறாங்க. அவங்க வீட்டுக்கே போகுது, அவங்க வீட்டிலேயே வளருது. ராஜா கண்ணுக்கு முன்பாக எல்லாம் நடக்குது. நல்லா புரிஞ்சுக்கங்களேன், உங்க கண்ணு முன்னாடி 1000 நடக்கும், ஆனா அவர் பிளான் பண்ண அவர்படி தான் நடக்கும். ஹல்லேலூயா. அங்கேயே வளர்ந்தான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. மோசே எல்லாவற்றையும் அங்க இருந்து கற்று தேர்வனா இருக்கிறான். எல்லாத்தையும் கற்றுக்கிறான். கற்று தேர்வனா ஆச்சரியமான காரியம் அந்த இடத்துல பார்க்கும்பொழுது இன்னொரு ஆச்சரியமா அதிசயமான காரியம் பார்க்கணும். அந்த குழந்தைக்கு ஃபீட் பண்ண கூட அவங்க அம்மாவே வரா. நல்லா கவனிங்களேன். எங்க அப்பா அவர் நீங்க நல்லா யோசனை வேதத்தின்படி அவர் என்ன ப்ரீ பிளான தான் உங்களோட செய்துட்டு இருக்காரு. ஒரு பக்கம் குழந்தைய கொல்லணும்னு முடிவு வந்துருச்சு, கட்டளை வந்துச்சு, சீல் போட்டான். இதுதான் நடக்கணும். ஆனா சீலை உடைக்கிற நம்மளோட தேவன் அவங்க வீட்டுக்கு பிள்ளை அனுப்புறாரு. அங்கேயே வளர்றதுக்கு பிள்ளைக்கு அந்த பையனோட மோசையோட தாயே அனுப்பி ஃபீட் பண்ணும்படி கர்த்தர் அனுப்புறாரு. அல்லது ஏதாவது தெரிஞ்ச சம்பவம் சொல்றேன். எதுனா கர்த்தர் உங்களுக்கு எதை அனுமதித்தாலும் அவர் பிளான் இல்லாம நடக்காது. அல்லேலூயா. நீ கீழே விழுறனா அதுவும் அவருக்கு தெரியும். நீ கீழே விழுந்து தூக்கும் போது அவருக்கு தெரியும். அல்லேலூயா. இஸ் எ சூப்பர் நேச்சுரல் காட். குழந்தைக்கு பால் கொடுக்கும் பொழுது அவன் என்னதான் சொல்லியிருப்பான்? நீ எகிப்தியன் கிடையாது, நீ இஸ்ரவேல். நீ இஸ்ரவேல். அவள் ஃபீட் பண்ணுவா, அப்படிதான் ஃபீட் பண்ணிருப்பா. நீ எகிப்தியன் கிடையாது மகனே, நீ இஸ்ரவேல். நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட. நீ எவ்வளவு பேர்ட்ட தப்பிச்சுன்னு வந்திருக்க தெரியுமா? இதில் ஒரு பாருங்க, குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ண சொல்லுங்க, ஏய் சோத்திரம் அப்படின்னு சொல்லி கொஞ்சுவீங்க. அப்போ இவளோட ஜபம், தாய் ஜபம் எப்படி இருக்குன்னா, நீ எகிப்தில் இஸ்ரவேல். எவ்வளோ பேரை குழந்தைய சாவடிச்சாங்க, ஆனால் நீ மட்டும் பொழைச்சிருக்கிறன்னா உன்னை அரண்மனை கர்த்தர் ஒரு திட்டம் வச்சிருப்பார். நான் இன்னைக்கு சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கிறார், ஒரு பிளான் வச்சிருக்கிறார். மோசே வளர்ந்த பிறகு ஒரு சூழ்நிலை உருவாகுது. வளர்ந்த ஒரு சூழ்நிலை உருவாகுது. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 11-15 வசனங்களை வாசிக்கும் பொழுது, மோசே பெரியவனான காலத்தில் போய் அங்க பார்க்கிறோம். கூட பிறந்தவங்க எல்லாருமே அவங்க கூட இருந்தவங்க எல்லாரும் பார்க்க, சொந்த பந்தங்களை பார்க்கும்போது எல்லாம் சுமக்கிறாங்க. அங்க பார்க்கிறோம், நம்பால ஒருத்தன் அடிக்கிறான்னு சொல்லிட்டு இதான் சொல்லுதுங்க, ரத்தம் பந்தம் சொல்லுவாங்க தெரியுங்களா? ஆட்டோமேட்டிக்கா அப்பாக்கு எதனா ஒன்னா பையனுக்கு துடிக்கும். இதே போல அவங்க சொந்தங்களை அடிக்கிறவன துடிக்குது. சும்மா இருந்தானா போட்டு தள்ளிட்டான். இதை அடுத்த வருஷம் பாருங்க, புதைத்து போட்டான். அவன் மறுநாளிலும் வெளியே போனபோது எபிரேய மனுஷர் 2 இருவர்
நோக்கி நீ உன் தோழனை அடிக்கிறது என்ன என்று அங்க கேக்குறான். நீ எதுக்கு அடிக்கிறேன்னு கேக்குறான். அதற்கு அவன், எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார்? நீ எகிப்தியனை கொன்று போட்டது போல என்னையும் கொன்று போட நினைக்கிறாயோ என்றான். அப்பொழுது மோசே காரியம் நிச்சயமாய் வெளிப்பட்டது என்று பயந்தான். பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்டபோது தெரிஞ்சு போச்சு, பார்வோனுக்கு தெரிஞ்சு போச்சு. மோசேயை கொலை செய்ய வகை தேடினான். மோசே பார்வோனிடத்திற்கு தப்பியோடி மீதியான் தேசத்தில் போய் தங்கி ஒரு துறவண்டையிலே உட்கார்ந்திருந்தான். இதுதான் மோசேயோட பிறப்பு, அரண்மனையோட வாழ்க்கையில வளர்ந்த வாழ்க்கை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மோசே அரண்மனையில வாழும் போது அவன் பிச்சைக்காரனா வாழ்ந்திருப்பானா? எப்படி இருந்திருப்பான்? ராஜ வஸ்திரம் தான் கொடுத்துருப்பாங்க அவனுக்கு. சாப்பாடு எல்லாமே பட்டயத்துல வல்லவனா இருந்து எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டாங்க. அவன் பக்காவா இருக்கான். 40 ஆண்டுகள் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கிறான். ஆனா விஷயம் தெரிஞ்ச உடனே கொல்ல போறான்னு தெரிஞ்சுன்னா அடுத்த சப்ஜெக்ட் அவன் அந்த இடத்தை விட்டு ஓடி போயிட்ட சூழ்நிலை. முதல் 40 ஆண்டுகள் பார்வோன் வீட்டில் அனைத்தும் கற்று தேர்வினா வளர்ந்தான். அவனோட கையில எப்பவுமே என்ன இருந்திருக்குன்னா பட்டயம் இருந்திருக்கும். ஏன்னா அவர் அந்த இடத்துல வரும்போது எல்லாரும் பட்டயத்தோட தான் இருந்திருப்பாங்க. இப்ப எல்லாரும் சொல்லுங்க பட்டயம் இருந்தது. அல்லையா? சொல்ல பட்டயம் இருந்துச்சு. சொல்ல அவன் கையில என்ன இருந்தது? பட்டயம் இருந்தது. ஏன்னா அவன் எல்லாத்தையும் கற்று தேர்ந்தவன். அப்படி இருக்கும் பொழுது அவனுக்கு தெரிஞ்சதுன்னா இப்ப என்னன்னா ராஜ வாழ்க்கை இப்படிதான். ராணா இனிமேட்டு தான் அவனுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க போகுது. அடுத்தது பார்க்க 40 ஆண்டுகள் அவனோட வாழ்க்கையில அங்க இருக்கிறான். ஏனென்றால் அந்த இடத்துல ஓடி போகும் பொழுது மீதியான் தேசத்துக்கு வரும்போது ஒரு ஆசிரியரை சந்திக்கிறான். அவரோட மகளோட திருமணம் செய்து அங்க அவருக்கு என்ன அடுத்த ஜாப்னா ஆடு மேய்க்கிற வேலை. அல்லையா? இது வரைக்கும் டைமுக்கு சாப்பாடு, கத்தி எல்லாம் கற்று தெரிந்து எல்லாரும் பர்ஃபெக்டா இருக்கிறான். ஆனா இனி வரும் பொழுது அங்க நீ என்ன மேய்க்கிறனா ஆடு மேய்க்கிறான் காணப்பட்டான். தண்ணீரில் எடுக்கப்பட்டவன் அரண்மனையில வளர்க்கும் பொழுது இப்போது அவன் கையில பட்டயம் கிடையாது. என்ன வருது அவன் கையில? ஆடு மேய்க்கிறதுக்கு கோல் வருது. கத்தி போயிட்டு நம்மள கூட ஒருத்தர் தள்ளி ஒரு சப்ஜெக்டை தள்ளிட்டு வேற கொடுக்கும் பொழுது நம்மளோட பார்வை தான் இருக்கும். ஆண்டர் எப்படி வச்சிருந்தா நம்மள இப்படி பண்ணிட்டா இருப்பார், ஆண்டர் இப்படி கொடுத்துட்டா இருப்பார். இப்போ ஆண்டர் நல்லா யோசிப்போம். உங்களெல்லாம் நல்லா நல்லா சகல வசதியும் கொடுத்துட்டு சில்வர் தட்டிலேயே தங்க தட்டிலேயே சாப்பிட்டுக்கிறீங்க. எல்லாம் முடிச்சு அடுத்த பகுதிக்கு அலுமினிய தட்டு கொடுக்குறாரு. எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஹலோ, அலுமினிய தட்டு கொடுக்குறாரு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் தூக்கி அடிப்பீங்க. எப்படி இருந்து தங்கத்தட்டிலேயே சாப்பிட்டேன். ஆனா தங்கத்தட்டு செய்யாதது அலுமினிய தட்டு செய்யும். அல்லேலூயா. உன்னால செய்ய முடியாது, உன் சுயம் செய்யாது. ஆனா ஆண்டவர் செய்ய வைப்பார். கோலை கையில கொடுத்த உடனே யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் அவனுக்கு விசேஷமாக இப்பதான் ஒரு சமயத்தில் தான் இந்த சமயத்தில் தான் கர்த்தர் அவனோடு தொடர்பு கொள்ள வேண்டிய சூழ்நிலை உண்டாகுது. அவனுக்கும் கர்த்தருக்கு ஒரு தொடர்பு வருகிறது. உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிற யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிக்கும் பொழுது, மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. இங்கு இருந்துதான் முதலாவதாக கர்த்தருக்கு மோசேக்கு ஒரு அழைப்பு வருகிறது. இதுல இருந்து தான் அவனோட ஜெப வாழ்க்கையை கர்த்தர் தொடங்க போகிறார். அல்லேலூயா. நீங்க கூட முதல் தடவை இயேசு ரட்சிப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் ஏற்றிருப்பீங்க. அல்லேலூயா. அதே போலதான் நான் நினைக்கிறேன் மோசேக்கு முதல் அழைப்பு. ஆனா உங்களுக்கும் ஒரு அற்புதம் செய்த பொறுத்த இயேசு ஏற்றிருப்பீங்க. எடுத்துக்க மாட்டேன். ஆண்டவர் உங்களுக்கு என்ன அற்புதம் செய்திருப்பாரு, வாழ்க்கையில விடுதலை கொடுத்திருப்பாரு, ஜெயத்தை கொடுத்திருப்பாரு, நிறைய காரியத்துக்கு. அதே போல மோசேக்கு ஒரு காட்சியை கொடுத்து அந்த இடத்துல துவங்கும் போது இதுதான் மோசேக்கும் கர்த்தருக்கும் இந்த நாளில் ஒரு ஜெபத்துக்காக பேசக்கூடிய வார்த்தைக்காக சூழ்நிலை உருவாக்கப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது ஓரே மட்டும் வந்து, ஓரே என்றால் தேவனுடைய பர்வதம் என்று சொல்வார்கள். இன்றைக்கு இந்த ஓய்வு நாள் தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, தேவன் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் என்னோட பேசி கொண்டிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். முதலாவதாக தேவனிடத்தில் மோசேயை சந்திக்கிற வசனத்தை பார்க்கும்போது யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்போது அவர் உன்
இந்த நாளில் முதலாவதாக பார்க்கும் பொழுது இன்றைக்கு யாத்திராகமம் 3 அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிற கர்த்தர் கண்டார். முச்செடியில் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவனே அடியேன் என்றான். இந்த நேரத்தில் வசனம் சொல்லுகிறது, முதலாவதாக தேவன் மோசையை சந்திக்கிறார். ஸ்டெப் ஸ்டெப் போவோம். இரண்டாவது, மோசே என்று பேர் சொல்லி அழைக்கிறார். என்ன நோக்கி கூப்பிடுன்னு சொல்லும் பொழுது நம்ம தேவன் கல்லல்ல மண்ணல்ல, அவர் நம்ம இடத்துல பேசுகிற தேவனா இருக்கிறார். ரெண்டாவது, நம்மளை பேரை அறிந்திருக்கிற தேவனா இருக்கிறார். உங்களுக்கு எல்லாமே அவர் உங்க பேர்லேருந்து உங்க ஹிஸ்டரியிலேருந்து எல்லாமே தெரியும். நீங்க மொபைலில் கூட ஹிஸ்டரி டெலீட் பண்ணலாம், ஆனா உங்க ஹிஸ்டரி அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா, எல்லாமே தெரியும் அவங்க ஹிஸ்டரி. அதனால மோசே பேர் விட்டு அழைக்கிறார். மோசே என்று பேர் சொல்லி அழைத்து கர்த்தர் மோசே கொண்டு பெரிய திட்டங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதைத்தான் இன்னைக்கு தேவன் சொல்றார். இந்த காலையில் இந்த 21ஆவது நாள் உபவாசம் 5வது நாள்ல உங்களுக்கு குறித்து நான் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறேன். உங்களுக்கு குறித்து ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறேன், ஆனா அது உங்களுக்கு தெரியல. நீ முதலாவதாக தேவனை சந்திக்க செய்ய வருகிறார். இயேசு சொல்லுகிறார், யோவான் 10ஆம் அதிகாரம் 24 வசனம் சொல்லுகிறது, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். முதலாவதாக மோசேன்னு கூப்பிட்ட பொழுது அவன் தேவனை முதல் பார்க்கிறவனா இருக்கிறான். இன்றைக்கு எத்தனை பேர் நான் கேட்கிறேன் ஆண்டோட சத்தத்துக்கு கீழ்ப்படுறீங்க? ஆண்டோட சத்தம் கேட்கும் பொழுது சாமுவேலை கூப்பிடுறாரு, சாமுவேலே சாமுவேலை கூப்பிடும் பொழுது தோ அடியேன் உள்ளேன்றான். அவர் வார்த்தை நம்ம பேசும் பொழுது நம்ம தேவன் பேசுகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர்கள் எப்படி பேசினாருன்னு கேட்டாரு, நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா வேதத்தை பற்றி பேசுறாரு, பாஸ்டர்லாம் பேசுறாரு. ஆனா அந்த காலத்துல ஆபிரகாம் பார்க்கும்போது முகமுகமாக பேசின தேவன். இன்றைக்கு சூழ்நிலை ஒரு உலகம் பாஸ் ஆனதுனால எல்லா பக்கம் சத்தம் கேட்குது, ஆனா இதுலயும் கூர்மையாக சத்தம் கேட்கணும். அது கேட்கும் போது தான் கர்த்தர் கிருபையாவை நடத்துவார். எங்க வீட்டில் ஒரு டாக் வளர்க்குற, யார் என்ன பண்ணாலும் சரி, ஆனா எந்த எஜமானோட சவுண்டு கேட்ட உடனே அது ஷார்ப் பண்ணிக்க. ஏன்னா அது காதில் வந்து எஜமானோட சவுண்டு காதில் கேட்குது. நான் சொல்றேன், நம்மளோட எஜமான் கிறிஸ்து இயேசுங்கிற தேவாதேவன் இருக்கிறபடியாக அவர் சத்தத்துக்கு செவி சாய்க்கும் பொழுது கர்த்தர்களை நடத்துவார். இந்த ஓய்வு நாளில் மோசேன்னு கூப்பிட்ட போது தோ அடியேன் என்றான். அப்படி சொல்லும் போது தான் ஆரம்பத்தில் ஒரே ஒன்று சொல்லும் பொழுது எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆரம்ப காலத்தில் நான் உலகமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது எனக்கு தெரிய ஒரு சில காரியத்தில் கொஞ்சம் நான் சொல்றதுக்கு ஆண்டரை ஏற்றுக்கிறதுக்கு முன்பாக ரோமன் கத்திரிக்கை அந்த ரட்சிக்க ரோமன் கத்திரிக்கை முன்பாக இருக்கும் பொழுது அப்போ எனக்கு தெரியாது. ஏதோ ஒரு கூட்டத்துக்கு எல்லாம் போகிறாங்க, எனக்கு மனசு கொஞ்சம் துக்கமாக இருந்து சொல்லிட்டு இதே கேலிஸில் அப்பா அருள்ராஜன் ஒருத்தர் இருந்தார். அவர் அப்போ நாங்கள் போகும்போது ஹேண்டிகேப்டாக வீல் சேரில் வச்சு தான் நம்ம குடும்ப ப்ரேயர் நடத்திட்டு ஏகப்பட்ட ஜனம். அப்படின்னு தெரியுதுன்னா இவ்வளோ ஜனம் இருக்குது எனக்கு ஒன்றுமே அதை பற்றி ஊழியன் என்னன்னு தெரியாது, கிறிஸ்துவன் என்ன தெரியாது, ஜஸ்ட் லைக் தட் போய்ட்டு. ஆனால் லைனில் போகிறாங்க, நானும் அவர் லைனில் போகிறேன். அவர் ஜெபம் பண்ணார், அது மட்டும் தான் எனக்கு தெரியும். அன்னைக்கு ஜெபம் பண்ணது இன்னைக்கு கர்த்தர் என்ன ஒரு தீர்க்கதரிசியாக வச்சிருக்கிறார். எனக்கு ஒரு நல்ல மனைவியை கொடுத்துருக்கிறார், நல்ல ஒரு சபையை கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு ஒரு பேராயராக கர்த்தர்களை வச்சிருக்கிறார். ஏனென்றால் வைக்கும் போது தெரியல, ஆனால் ஆண்டோட செயல் விசேஷமாக இருக்கு. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட்டு ரொம்ப ராஜவஸ்திரம், எங்கள் அப்பா கூட ரொம்ப ராஜவஸ்திரம், நல்ல சம்பாதனை, நல்ல பக்கா பந்தாவாக இருந்தேன். ஆனால் அழைத்த பொழுது அலுமினிய தட்டு போல குடும்ப வாழ்க்கை நடந்தது. அலுமினிய தட்டு தான், வேதனையான வாழ்க்கை, ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த அலுமினியா தட்டு இப்போ இருக்கு. அந்த அலுமினியா தட்டுனால தான் அற்புதம் நடக்குது. ஹல்லேலூயா. தங்க தட்டுலாம் நடக்கலைங்க, அதே அலுமினியா தட்டு தான். ஆனால் அவர் நடத்துகிற வித்தியாசமாக இருக்கு. ஹல்லேலூயா. கத்திய பட்டயத்தை கீழே போட்டால் சர்பமாக மாறாது, ஆனால் கோலை போட்டால் சர்பமாக மாறும். ஹல்லேலூயா. என் தேவனோட வார்த்தைனால எதையும் செய்ய முடியும். ஹல்லேலூயா. எல்லாரும் என்ன பண்றீங்கன்னா பட்டயத்தை பார்க்குறீங்க, தங்க பட்டயத்தை பார்க்குறீங்க. நான் சொல்றேன், அலுமினியா தட்டிலே அற்புதம் செய்வார். இந்த விசுவாசம் ஆமென் சொல்லுங்களேன். நம்மளோட பார்வை தங்களை முக்கியம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இப்படி தான் செய்வார். நோ, அவரால் எப்படியும் செய்வார். சொல்லுங்க, எப்படியும் செய்வார். ஹலோ, நல்லா புரிஞ்சுக்கங்களேன். அன்னைக்கு நான் பார்க்கும் பொழுது 2 கால் செயலற்று அருள்ராஜா அண்ணன் அவர்கள் ஜபிக்கும் பொழுது சொல்லும் போது பார்க்கும் பொழுது ரொம்ப வேதனை. அவருக்கு அப்பெல்லாம் தெரியாது, ஆனால் இப்போ யோசிக்கும் பொழுது அப்பா அந்த பாத்திரத்து மூலமா கையை மேல வச்சு இந்த பாத்திரத்துல இந்த அபிஷேகம் வந்திருக்குன்னா நம்ம தேவன் எப்படிப்பட்ட அபிஷேக தேவனா இருப்பார். இஸ் a supernatural God. நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்றால் கருவிலேயே உருவாக்குற தேவன். மோசேயை நோக்கி கூப்பிட்ட தேவன் தான் சொல்லுகிறார். இன்றைக்கு யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்ப்போமானால் எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. கிட்டே சரியாக கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழற்றி போடு, நீ நிற்க
முதலாவதாக ஆண்டவர் மோசேயை சந்திக்கிறாரு, ரெண்டாவதாக சத்தமிட்டு கூப்பிடுறாரு, மூன்றாவதாக பரிசுத்த பூமி என்றார். அல்லேலூயா. அது சொல்றாரு. இந்த உபவாச நாள்ல கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை சந்தித்தேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், இன்றைக்கு சொல்லுகிற வார்த்தை உன் பாதரட்சியை கழட்டி போடு. இன்றைக்கு அநேக பாதரட்சி சொல்லும்போது பெருமை இருக்கலாம், அழகு இருக்கலாம், நான் இருக்கலாம், கர்வம் இருக்கலாம், அனைத்தும் கழட்டி போடு என்று தேவன் சொல்லுகிறார். ஒருவேளை மோசையை பார்த்து ஏன் அதை சொல்றாரு, உன் பாதரட்சி கழட்டி போடுன்னு? ஏன்னா அவன் எங்க வாழ்ந்தவன்? அரண்மனையில் வாழ்ந்தவன். அவனுக்கு எல்லாமே நடக்கும். அவர் பசுவோட தான் போயிருப்பாரு, செருப்போட தான் உள்ள போயிருப்பாரு, சாப்பிட்றது தங்கத்தட்டு எல்லாமே இருக்கலாம். அதுவும் குழந்தையிலேயே அந்த அந்த பார்வோனோட மகள் சொல்றான் அழகு. அப்போ எல்லாமே இருந்திருக்கும். ஆனா ஆண்டவர்கிட்ட போனா அழகு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நீ தூசியா வந்தோட போதும் கர்த்தருடைய ஏற்ற வழி நடப்பார். அல்லேலூயா. ஐயோ நீ வெளி உலகத்துக்கு அழகா காட்டு, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நான் இன்னைக்கு நியூஸ் பல வருஷம் முன்னாடி பார்த்தேன். உலகத்துல அழுகினாங்க, ஆனா சாகும் போது அழுகி செத்து போச்சு, மாம்சமே இல்லை. நீ செத்தாலும் நான் செத்தாலும் அது எலும்பு கூடுதான். ஆனா தேவன் ஒருவர் மாற்றம் தான் உண்மையில சொல்றார். உன் பாதரட்சை கழட்டி போடு சொன்னபோது அவன் கீழ்ப்படுதான். சபையாருக்கு கர்த்தரது காலையில் சொல்லுகிற காரியம் என்று எல்லா காரியத்திலும் தேவ சமூகம் நம்ம தாழ்த்தணும். We should humble ourselves in any situation. ஆஃபீஸ், வீடு, குடும்பம், தாய் தகப்பன் எல்லா இடத்திலும் இயேசு கிட்ட மற்றும் எப்பவுமே தாழ்மையா இருக்கணும். அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒரு குடும்பம் இருந்தது, சபையில போய் எல்லாம் பக்காவா கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நல்லா கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்களாம். அப்போ நல்ல வசதி வாய்ப்போட ஒரு மனுஷன் வந்தானா. வந்துட்டு இவங்களை பார்த்தானா, காலையில இருந்து வேர்க்க சேரெல்லாம் தொடச்சிக்கிச்சு பக்காவா கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. போகும்போது ஒரு நல்ல வசதியாக ஒருத்தன் எடுத்து சொல்லியிருப்பேன். BMW காரில் இறங்கிட்டு வந்துட்டு 2 பேருக்கு ஒரு அமௌண்ட், நிறைய அமௌண்ட்டு கொடுத்தானே. நீங்கள் காலையிலேருந்து கஷ்டப்படுறீங்க, இதை எடுத்துங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு உணர்வு வருது, காசு கொடுக்குறனால சந்தோஷமாக எடுத்துகிட்டு போங்க அப்படின்னாங்களாம். ஒரு நிமிஷம் வரேன்னு சொல்லிட்டேன். போயிட்டு அவங்க 2 பேர் எல்லாத்தையும் சபையோட காரெல்லாம் முடிச்சுட்டு உள்ளே போய் பக்காவாக ட்ரெஸ் பண்ணிட்டு சொன்னாங்களாம். அவங்கள BMW கார் எடுத்து ட்ரெஸ் பண்ணிட்டு சொல்கிறாங்க. அடுத்த முன்னாடி கிட்ட கர்த்தர் உங்களை காசு கொடுக்கறதுக்காக வர வைக்கல, இந்த சகல வசதியா இருந்தாலும் ஆண்டவர் சமூகத்தில் எல்லாத்தையும் செய்யணுன்றது காட்டுறதுக்காக தான் உங்களை கொண்டு வந்துடுங்கன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. இவனோட பார்வையில உதவி செய்யணும்னுச்சு, ஆனா இவனுக்கு எந்த வேலையும் செய்யல. சபையில வந்தா வந்துட்டு போவான், காசு கொடுக்கலாம்னா அவங்க தேவனுக்காக கீழ்ப்படைஞ்சு செய்ததை கர்த்தர் அவனை உணர்த்தபடி கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒண்ணு மட்டும் சொல்றேன், எல்லா நேரத்திலும் கர்த்தர் சமூகத்துல ஒரு சில காரியத்துல பார்க்கும் பொழுது நம்ம கோபாஸ்டர் மற்ற யாரா இருந்தாலும் எல்லாரும் இருக்கிறாங்களா சொன்ன உடனே ஓடி போய் செய்வாங்க. நேற்று தினத்தில் கூட இந்த 21 உபவாசத்தில் எடுத்து கூட்டம் வரும்போது ஒரே ஒரு வார்த்தை சொன்னோம், நாளைக்கு ஆள் வரல, சபை பெருக்கணும். நான் கீழே போயிட்டு மேலே வரத்துக்கு வந்த சகோதரன் கடகராக பெருக்கிது. அப்போ நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். தேவன் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். நம்ம கோபாஸ்டர் எடுத்துக்கோங்க, சபையாருக்கு எது வேணும் உடனே ஓடுவார், அது பெரிய உடனே ஓடுவார், டீ காஃபி ஓகே உடனே வாங்கி வருவார். ஏன்னா அவருக்காக செய்யலை, கர்த்தருக்காக செய்கிறேன். இங்கே சம்டைம்ஸ் நான் இருப்பேன், மனைவி இவங்க ஆராதனை பண்ணுவாங்க, கோபாஸ்டர் வாசனை இருப்பார், அவரால் போக முடியாது, நான் போவேன். இதில் என்ன இருக்கு? ஏன்னா நம்ம செய்யறது இயேசு கிறிஸ்து ஒரு பிள்ளைகள், நம்ம தாழ்த்தும் கர்த்தர். அவர் சொல்றார் பாதரட்சி கழட்டி போடு, இப்படியாப்பட்ட பெருமளவு கழட்டி போடு, இயேசுக்கா கர்த்தரை வாழ வைப்பார். ஹல்லேலூயா. ஒரு விசேஷமாக மோசேயோடு கீழ்ப்படிந்து பாதரட்சி கழட்டி போடுகிறான். இப்போ தான் ஆண்டவர் அவனோடு என்ன செய்ய போகிறார் என்று பார்க்கும் பொழுது யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் புத்திரராகிய அழைத்து வரும்படி வா என்றார். ஹல்லேலூயா. இயேசு தெரிந்து கொடுங்க, ஆமென் சொல்லுங்களேன். நான் கிறிஸ்து, எனக்கு இயேசு நல்லா தெரியும், ஆமென் சொல்லுங்க. வாயை திறக்கலனா இன்னியோட ஊமி ஆயிடுவீங்க. நான் சொல்லிட்டேன், பலிபடுத்து ஓப்பனாக சொல்றேன். வாயை திறந்து நான் கிறிஸ்துன்னு சொல்லலையோ அதனால சொல்லும் போது பதில் வரல, இயேசு நாமத்தில் பெப்பே தான் வேணுமா? அப்போ வாய் திறந்து பேசு. ஓகே. அவர் சொல்றார், நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை அனுப்பான் கூப்பிடுறவரு. சைட்ட 40 வயசுல கூப்பிட்டுருக்கலாம்ல. ஆனா சின்ன தாயின் கருத்துல உருவாக்கி அந்த நதியில அனுப்பி பொட்டியில போட்டு
குளிக்கும் போது எடுத்து அதை அழகு தாங்க சீவி வளர்த்து எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குற வரைக்கும் என் தேவன் அனுமதிக்கிறார்னா அவர் திட்டம் பெரிய திட்டம். உன்னை குறித்த திட்டம் பெரிய திட்டம். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. போய் சொல்றாரு, சொன்னவன கிறிஸ்து ஆமென் சொல்லுங்களேன். இல்லையே பயம் இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென் உற்சாகம் சொல்லலாம். அப்போ மோசேயும் அழைத்தார். அப்ப எந்த மனுஷனை அழைத்தாலும் ஒரு நோக்கத்தோட இருக்கும். அல்லையா? நம்ம சபையில ஒரு மகளுக்கு குழந்தை ஹரணிக்கு ரொம்ப நாளா குழந்தை, ஆனால் கர்த்தர் சொல்லி வாக்குறுதி கொடுத்தார். ஒரு நோக்கம் இருக்கும்ல, கர்த்தர் நோக்கத்துக்கு நிறைவேற்றும். அப்ப அந்த தாய் குழந்தைக்கு ஃபீட் பண்ணும் பொழுது, நீ எபிரியன் கிடையாது, நீ இஸ்ரவேல், நீ எகிப்து. அப்போ நீங்களும் குழந்தைய ஃபீட் பண்ணும் பொழுது, இது இயேசுவால் கொடுக்கப்பட்ட பிள்ளை, இது இயேசுவால் வளர்க்கப்பட வேண்டும், இது ஆராதனை வீரனா இருக்கணும். இப்படி சொல்லும் பொழுது கர்த்தர் இங்கேயும் எங்கேயும் பெரிய திட்டம் வச்சிருக்கார். உன் குழந்தைக்கு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். ஆனா திட்டம் க்ளோஸ் ஆச்சு, நீ க்ளோஸ் ஆயிடுவ. நீ இப்போ அடித்தளத்தை ஸ்ட்ராங் பண்ண. ஆண்டு நீங்க திருக்கிறிஸ்துவ பலிபீடத்தில் பேசுற, அதுக்காக தான் கர்த்தர் கொடுத்தாரு உனக்கு. எனக்கு குழந்தை வந்து காட்டுறதுக்காக இல்லை, எனக்கு பிறந்த தேவன் இயேசுவுக்காக, என் பிறந்த கர்த்தருக்காக வைராக்கியம் இருக்கணும். எப்பா சாவட்றாப்ப மகனன்னு சொல்றான், அதுல போ வைராக்க வச்சுக்கிட்டு 5 மணிக்கெல்லாம் எழுந்து போறான் கொல்றதுக்கு. நம்ம ஏமாத்துறோம். அல்லேலூயா. ஒரு கல்யாணத்துக்கு போறதுக்கு ஸ்பீடா வைராக்கத்துக்கும் போறோம், ஆஃப்டர் ஆல் பிரியாணி சாப்பிட்றதுக்கு. ஆனா கர்த்தரை வார்த்தை கேட்கறது வைராக்கி இருக்கணும். அன்பான தேவ பிள்ளைகள், கூப்பிடுறான். கூப்பிட்டோன்னு யார் கூப்பிடுறது? போ மோச இடத்துல கர்த்தர் கூப்பிடுறாரு. இப்போ மோடிஜி உங்களை கூப்பிட்டாரு, எப்படி இருக்கும் உங்களுக்கு? இப்போ மோடி வந்து கூப்பிடுறாரு, ராஜ்குமார் நீ வா, என் குடித்த கார் டிரைவர் இன்மேட், உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கு யோசிப்பார். மோடிக்கு இன்மேட்டு நம்ம சபையிலேருந்து ராஜ்குமார் தான் பிரதர் தான் டிரைவர். அப்போ எத்தனை பேர் உங்ககிட்ட வருவாங்க ரெக்கமெண்டேஷனுக்கு? உங்களை கையில் பிடிக்க முடியுன்றீங்க. லெவலே வேற. யார் டிரைவரு? மோடி டிரைவர். உங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி கார்டு தேவை. போகும்போது சார் சார் சார், மோடி கிட்ட கூட போக மாட்டாங்க. ஆனா ஐயா அது வாங்கி கொடுத்தாங்க, அண்ணன் சொன்னவங்க சார்னுவாங்க, அப்பா பிரதர்னுவாங்க, வீட்டுக்கு பக்கெட் பிரியாணி வரும். ஆனா நீங்க போஸ்ட் அப்படியேப்பட்ட போஸ்ட். ஓ ஆபிரகாமுக்கு மோசேக்கு அப்படியேப்பட்ட போஸ்ட். முகமுக பேசி சொல்றார், நீ இஸ்ரவேல் புத்திரராக என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். இப்பதான் அழைப்பின் ஜெபம் மோசேயை கூப்பிடுறாங்க. கர்த்தர் அனைவருக்கும் மோசே பல திட்டங்களை வைத்திருக்கிறார். அடுத்த வருஷத்தை பார்க்கும்போது யாத்திராக 3:11 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது மோசே பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். இதுதான் மோசேன் முதல் தடவையா தேவனிடத்துல பேசுகிறான். தேவனிடத்துல பேசுறது பேர் தான் ஜெபம். அல்லேலூயா. அவர்கிட்ட பேசணும். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? இந்த ஸ்கூல் பசங்களெல்லாம் கூப்பிட்டு இந்த 2 times டேபிளை சொல்லுன்னு சொன்னா குழந்தை என்ன பண்ணும்? என்ன டீச்சர்? 2வது வாய்ப்பாடு சொல்லுனா குழந்தை எழுந்து சொல்லும். 2 1s 2 2 2 4 2 4s 8 6 லைனா கடைன்னு சொல்லும். நம்ம ஜெபப்படுதான். ஆண்டவரே வந்திருக்க, எனக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கு, இந்த ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளம் இருக்கு, இந்த ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளம் இருக்கு. ஆமென் ஸ்தோத்திரம். இத நம்ம ஜெபம் சொல்லிட்டு வந்துருவாங்க. அடுத்தது என்ன கேட்கணும்? எனக்கு அப்பா பேசுறது. ஆமென் தானே? பேசுறத விட்டு நம்ம 1/2 மணி நேரம் பேசுவோம். ஆனா அவர் பேசுறதுக்கு 5 நிமிஷம் தான் டைம் கொடுப்போம். ஆட்டோமேட்டிக்காக டைம் போயிடும், ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் போயிடும். நான் சொல்றேன், நீ 2 நிமிஷம் பேசு, அவர் 1 hour பேசுவார். நீ 2 நிமிஷம் பேசு. ஏன்னா அவர் சகலத்தையும் அறிந்தவர், சகலத்தையும் உருவாக்கினவர். இப்போ நான் கேட்கறேன்னா, இப்போ அருணை பத்தி சொல்லுன்னா அப்பா அம்மா சொல்லுவீங்கன்னு சொல்ல மாட்டீங்களா? எத்தனை வருஷமா அருணை தெரியும் உங்களுக்கு? 23 வருஷம் அருணை தெரியும். ஒரு புக்கை எழுத மாட்டீங்க? அவன் எப்படி உருவானா, எப்படி ஹாஸ்பிட்டல் சொல்லுவீங்க. உங்களுக்கு இது தெரியும் பொழுது உண்டாக்குனவர் நீ யாருன்ற அவருக்கு தெரியும். அல்லேலூயா. நீ ப்ராப்ளத்தை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அருணுக்கு ப்ராப்ளம்னா உங்களுக்கு தெரியாதா? அதை நீங்க என்ன பண்ணுவீங்க? சால்வ் பண்றதுக்கு பார்ப்பீங்க, இல்லைன்னா சொல்லுன்னுவீங்க. இதுமாதிரி நம்ம ப்ராப்ளத்தை தேவனிடத்தை சொல்லும் பொழுது கர்த்தர் நம்மோட பேசுகிற தேவனா இருக்கிறார். முதலாக மோசே சந்திக்கிறார், 2வது சத்தமிட்டு கூப்பிடுகிறார், 3வது பரிசுத்தம் என்று பாதரட்சை கயிட்டு போட சொல்கிறார், 4வது மோசே இடத்துல பேசுகிற தேவன். 4வது மோசே இடத்துல பேசி அவர் சந்திப்புபடி சொல்லுகிற காரியத்தை பார்க்கும் பொழுது யாத்திராகம் 4ஆம் அதிகாரம் 2-5 வசனங்களை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் அவனை நோக்கி கையில் இருக்கிறது என்ன என்றார்.
உன் கையில் இருக்கிறது என்ன என்றால் ஒரு கோல் என்றான். அதை தரையிலே போடு என்றார். அவன் அதை தரையிலே போட்டபோது அது சர்ப்பமாயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் கையை நீட்டி அதன் வாலை பிடி என்றார். அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்த போது அது அவன் கையிலே கோலாயிற்று. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு தரிசனமானதை அவர்கள் நம்புவதற்கு இதுவே அடையாளம் என்றார். அடையாளத்தை கர்த்தர் எல்லாருக்குமே கொடுத்திருக்கிறார். பாஸ்டருக்கு மட்டும் கொடுக்கல, உங்களுக்கும் கொடுத்திருக்கிறார். நீங்க தேவ சமூகத்துல கர்த்தரோட பர்வதத்துல போய் நிப்பீங்கன்னா கர்த்தர் உங்களோட பேசுவார், நீ உங்களோட பேசுவார். இந்த பாஸ்டர் சேவியர் இந்த மங்களபுரத்தையும் பெரம்பூர் ரட்சிப்புக்கு நடத்த முடியாது. கர்த்தர் உங்களுக்கும் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கும் ஒரு பொறுப்பை மேம்படுத்தபடி நீ ஜெபத்தில் அவத்தை தரித்து கேட்கும் பொழுது நீ யார் இன்னார் என்று சொல்லுகிற தேவனா இருக்கிறார். இது வரைக்கும் நான் கேட்கிறேன், ஆண்டவர்கிட்ட யாராவது ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தனே எதுக்கு ஆண்டவர் படிச்சீங்க நீங்க சொல்லுங்க ஆண்டவர் என்ன கேட்டிருப்பீங்க? மனசை தொட்டு சொல்லி பார்ப்பீங்க, ஆண்டவரே நான் உலகத்தில் வந்தேன், சரி கல்யாணமாக ஆயிடுச்சு, குழந்தைங்கள பெற்று எடுத்துட்டேன், பேர பெத்திகளை பார்த்து எடுத்துட்டேன், நான் எதுக்காண்டே இன்னைக்கு வந்தேன் யாராவது கேட்டிருப்பீங்க? இன்னைக்கு போய் கேளுங்க, நான் எதுக்கு ஆண்டவர் வந்தேன் அல்லையா? 80 வயசு கேள்வியை கூட கர்த்தர் யூஸ் பண்ணுவார். அல்லையா? 80 வயசு கேள்வியை கூட கர்த்தர் யூஸ் பண்ணுவார். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நானும் மனைவியும் அந்த ஒரு அம்மாவுக்கு 90 வயசு இதே திருவள்ளூர் நகருக்காக உட்காந்துட்டு இருப்பாங்க, எல்லா இடத்துல பொஷாகத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு காலையில் கர்த்தர் காகை கொண்டு எனக்கு போஷிக்க அப்போ வேலை செய்யும் போது அந்த அம்மாவுக்கு காலையில் போயிட்டு வெங்கடேஸ்வரன் டிஃபன் இப்போ கொடுக்குவார். என்னோட வேலை காலையில் அதிகாலை ஜெபம் முடிச்சுட்டு சபையில் உட்காந்துட்டு 6:30 மணிக்கு போயிட்டு வெங்கடேஷ் ஹோட்டலில் போயிட்டு 2 இட்லி வாங்கி அவங்களுக்கு கொடுத்தாங்க. சொல்லுவாங்க, ஐயா வானாயா எனக்கு ஒரு இட்லி போதுன்னுவாங்க. ஏன்னா அவங்க சரீரம் அவ்வளோ பலம். ஆனால் அந்த பலவீனத்திலும் மழை வெயில் காற்று இருந்த போதும் ட்ராக்ஸை கொடுப்பாங்க. அல்லேலூயா. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? உண்ணவும் ஒடுத்தவும் குழிக்கு போவதுக்கும் போராடி கொண்டு இருக்கிறோம். எல்லாம் சொல்லுங்க, உண்ணவும் ஹலோ இல்லை உண்மையாயிடுவீங்க. உண்ணவும் ஜோரா, உண்ணவும் உடுத்தவும் குழிக்கு போவதற்கு ஆயத்தமாய் கொண்டு இருக்கிறோம். அல்லையா? அதான் உண்மையா சொல்ல. வேற என்ன பண்றீங்களா? எங்கேயாவது ஒரு ட்ராக்ஸ் கீழே விழுந்ததே எடுக்க மாட்டீங்க. ஐயோ அழகா இருக்கு, நான் இப்போ கூட ஆண்டவனை சோதிப்பேன். கீழே விழுந்தா எடுக்கிறேன், வண்டி நிறுத்தி எடுத்து வச்சு படிச்சுட்டு வேற எங்கன்னா வண்டியில இருக்க கொடுத்துட்டு தான் போவேன். என் தேவன் காண்கிற தேவனா இருக்கிறார். அல்லையா? ஒரு பிரோஜனம் இருக்கணுங்க. நல்லா பிடிச்சுங்க, அவர் படைச்ச படைப்பு எல்லாமே பிரோஜனமானதான். ஆமீனா இல்லைன்னு சொல்லுங்களேன். நல்லா புரிஞ்சுக்கங்களேன். நீ செத்து போனா கூட உன் கண்ணு வேணும்னு கேட்குறான். நீ சாப்பிட்ற மாதிரி கிட்னி கூட யூஸ் ஆகுது. ஏங்க விட்டுடுங்க. உன் தலைகிற முடிய கூட 10 ரூபாய்க்கு வாங்குறான். சொல்லுங்க, பக்கத்தை பார்த்து சொல்லுங்க. உங்க முடிய கூட 10 ரூபாய்க்கு வாங்குறான் ஆண்டவர் படைச்சது. ஆனா நீ ஹலோ நீ இந்த பக்கம் இருக்க அவங்கள பார்த்து நீன்னு சொல்லுங்களேன். நீங்க அவங்கள பார்த்து நீன்னு சொல்லுங்க. நீங்க எல்லாம் இவங்கள பார்த்து நீன்னு சொல்லுங்க. நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீ என்ன பண்ற, என்ன பண்ணிட்டு இருக்க? எல்லாம் எப்படி இருக்கணும்னா பசு கூட்டமா இருக்கணும். அந்த கூட்டமா இருக்கக்கூடாது. சொல்ல மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவநாமத்தை உயர்த்தணும். அதுக்காக தான் உங்களை அழைச்சிருக்காரு. அப்படி சொன்ன உடனே அழைச்ச உடனே மோசைக்கு எப்படி ஆயிடுச்சு? கர்த்தர் நம்மோட மோடி என்னோட இருக்கிறான்னு ஒரு தைரியம் வந்துருச்சு. எல்லாம் என் கூட இருக்குது, எல்லாமே நடக்க போகுது. மோசைக்கு போ, உன் கோலை கொடுக்குறேன், எல்லாம் பண்ணணும். மோசைக்கு கர்த்தரே பேச எப்படி இருக்குங்க? நம்ம கூட சில நேரத்தில் ஆண்டவர் பேச எப்படி இருக்கு உங்களுக்கு? ஆண்டவர் பேசிட்டார், எல்லாத்தையும் செய்வேன், ஆண்டவர் செய்வேன் சொல்லுங்க, சொல்ல மாட்டீங்களா? உண்மை தானே? ஆனால் ஆண்டவர் பேசுற சம்பவத்தை பார்க்கும் பொழுது ஏசு 55:8 சொல்லுகிறது, இப்படியோ சொல்லிடுறார், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். 40 வருஷம் பட்டையில தேர்ந்தவன் சொல்றான், பட்டயத்தோடு போகலாம்னு நினைச்சான். ஆனா ஆண்டவர் அதை எடுத்துட்டு கோலை கொடுத்து அனுப்புறார். Your plan is not his plan. His plan is entirely different. அதை ஆரம்பிச்ச உடனே நீ தங்கத்தட்டில் சாப்பிட்டா வேற, அலுமினியா பிளேட்ல கொடுத்தாலும் கர்த்தர் கொடுக்கிறது பிளெஸிங்கா இருக்கும். அல்லேலூயா. உன் பார்வை வேறையா இருக்கலாம், ஆனா கர்த்தர் சித்தம் வேற. அல்லேலூயா. God can do anything. பட்டயம் அற்புதம் செய்யாது, ஆனா கோல் அற்புதம் செய்யும்.
பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, பட்டயம் அற்புதம் செய்யாது, கோல் அற்புதம் செய்யும். ஆண்டவர் நடத்துகிற பாதை நீ போவையானால் அற்புதம் நடக்கும். இன்றைக்கு கோலை அடையாளமாக தேவனாக பொக்கிஷமான ஜீவ வார்த்தையை வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 23:4 சொல்லுகிறது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமோட கோலும் உமோட தடியும் என்னை தேற்றும். இதனால் அன்பான ஒரு காரியத்தை பார்க்கிறோம். மோசே கர்த்தர் சொன்னபடியே பார்வோனிடத்துக்கு போறான். இஸ்ரேல் ஜனங்களை மீட்டெடுக்கிறதுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு. ஏன்னா இப்ப மோசையோட யார் இருக்கிறான்? அப்ப அவனுக்கு எப்படி இருக்கும்? இப்போ போன உடனே நம்ம கூட ஜெபம் பண்ணிட்டு போயிடுவோம். போயிட்டு போன உடனே கான்ஃபிடன்ட், போன உடனே ஸ்பாட்லயே ஜெபத்துக்கு. ஏன்னா யார் நம்ம கூட இருக்கிறான்? தேவன் இருக்கிறார். மோசேக்கு அப்படித்தான் இருந்தது. தெய்வம் ஆண்டு சொல்லிட்டார் போ, அதனால இவரும் போறான். அங்க போனோம் அவன் ஏய் போன்றான். அல்லேலூயா. இவன் நினைச்சது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணு. இப்ப பிரதர் டிரைவர் மோடி டிரைவர்னு சொன்னேன், கரெக்டுங்களா? சொல்லிட்டார், கடைசியாக சொல்லிட்டு போறார், இந்த இடத்துல இருந்து உங்களை வேற இடத்துக்கு போய் அதை போய் முடிச்சுட்டு வாங்கணும். உங்களை நட பாவனை எப்படி இருக்கும்? பந்தாவா போவீங்க. அங்க போன நடக்கல, எப்படி வருவீங்க? பட்டர் பிஸ்கட் போல வருவீங்க. ஒண்ணுமே நடக்கல. ஏன்னா உன்னை அனுப்பினவரை காட்டிலும் அனுப்புகிறவர் பெரியவர். மோடி இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு பந்தா. அவர் சீட்டு கிழிஞ்சிச்சுன்னா நட நட கோணம் ஸ்டிப்பா இருந்தது. இங்க தொட மாட்டார், அங்க தொடுவார். சொல்லுங்க, இங்க தொட மாட்டார், அங்க தொடுவார். அல்லேலூயா. என்ன தொட்டார்? 1.25 லட்சம் சம்பளம் வாங்கும் போது ஜாலியா இருந்து, டேய் ஊழியத்துக்கு வா. வர சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஏன்னா தண்டூரி சிக்கன்லாம் போயிடுமே, துணிமணி போயிடும் எல்லாம். வானா இல்லை இல்லைன்னு ஏய் இப்படியே பண்ணு. பேங்கை தொட்டார், லோனே ஸ்டாப்டுன்ட்டாங்க. எனக்கு கலெக்ஷனில் போட்டாங்க. கலெக்ஷனில் போனால் பிரேஸ் லார்ட் பிரதர் யூ ஹேவ் பெண்டிங், நீங்கள் துட்டுக்குன்னா கொடுப்பானுங்க. வையா ஃபோனுன்னு அதுக்கேற்ற இங்கிலீஷ் பாஷை பேசினா தான் கொடுப்பானுங்க. அதனால் அந்த வேலையே விட்டு வந்தேன். சரி முடிஞ்சு போச்சா, ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற மேக்னெட் அதையும் ஆரம்பித்தேன். வண்டி கவுத்து விட்டார். போன ஆமை போல கவுந்தது வண்டிங்க. ஐயோயோ, இதுக்கு மேலே வாழை சுருட்டிக்கிட்டு அழகாக வந்தேன். இவன் மோசம் நினைச்சான், ஆண்டு நம்ம கூட தான் இருக்கிறாரு. போயிட்டு பாரு இடத்துல கேட்குறான். யாத்திராங்க 4ஆம் அதிகாரம், அது வாசிட்டு நினைக்கிறேன். யாத்திராங்க 5ஆம் அதிகாரம் 22-23 வசனங்களை வாசிக்கும் போது, மறுபடியும் கர்த்தரிடத்தை திரும்பி போய், ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினது என்ன? ஏன் என்னை அனுப்பினீங்க? எதுக்கு என்ன அனுப்பினீங்க? நான் உமது நாமத்தை கொண்டு பேசும்படி பார்வோனிடத்தில் பிரவேசித்தது முதல் அவன் இந்த ஜனங்களை உபத்திரப்படுத்துகிறான். நீர் உம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே என்றார். பார்வோனிடத்துக்கு சொன்ன உடனே நடக்கல. அதை கண்டதும் மோசேக்கு அங்கலாய்ப்பு வருது. நம்ம கூட சில நேரத்தில் ஆண்டவர் சொல்லி முடிச்சு அதை செய்யணும்னு எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஆண்டவர் சொல்லி அனுப்ப நடக்கும். நமக்குலாம் நம்ம ஜபம் அப்படின்னா ஃபாஸ்ட் ஃபுட் ஜபம். போனோம், இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிற மாதிரி நடந்துடணும். ஆண்டவர் சொல்கிற நடந்துடணும். நான் இன்னைக்கு சொல்கிறேன், அது ஒரு காலம் நடக்காது. நடா பாஸ்டர் பள்ளிப்படி சொல்கிறேன்னு நினைக்கிறேன். உண்மையை தான் சொல்கிறேன். யோர் தாட் இஸ் நாட் இஸ் தாட். நம்ம எல்லாம் ஜபம் பண்ணிட்டு அவ்வளோ ஜபம் பண்ணுற பிரதர், எனக்கு இது நடக்க மாட்டேங்குது. ஹலோ, அவர் சிக்னல் கொடுத்தா தான் நடக்கும், இல்லை நடக்காது. தேவ சமூகத்தை சொல்ற மூன்றாவது அங்கலாய்ப்பு ஜபத்தை பார்க்கும்போது, நீங்கள் நேரத்தில் சில காரியத்தை பார்க்கும்போது நீங்கள் நாலு அங்கலாய்ப்போடு இருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் நாள் சொல்ல முடியும், கர்த்தர் தான் செய்து முடிப்பார். வேதம் சொல்லுகிறது, ஆதிகாமம் 28ஆம் அதிகாரம் 11 வசனம் சொல்லும் பொழுது, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். நான் உனக்கு சொன்னதை செய்யவும் உன்னை கைவிடுவதில்லை. அந்த வசனத்துல எங்கேயாவது 2 நாள்ல செய்வன் போட்டிருக்காரா? இன்னைக்கு சாயங்காலத்து கூட செய்வன் போட்டிருக்காரா? சொன்னதை செய்வன். காத்திருது இருதயத்தை. நிறைய பேர் ஊமையா தான் போறீங்க. காத்திருக்கிறது இருதயத்தை, காத்திருது இருதயத்தை வரும்பொழுது ஜீவ விருட்சம் போடுது. ஜீவ விருட்சம் வருது, ஜீவ விருட்சம் வருது. தூங்குற கூட எழுந்து தெளிவா சொல்லுங்க, ஜீவ விருட்சம் வருது. அது எத்தனை வருது? 5 வருது. எத்தனை வருது? 5 வருது. நீ 1 கேட்ட, நான் 5 தரேன்.
இந்த 5வது நாள்ல 5 தரேன். உனக்கு பிரச்சனை பெருசா இருக்கு, 5 கல்லை எடுத்துன்னு போனா கோலியாத்தை முடிச்சுட்டு வந்தான். இன்னைக்கு 5வது நாள்ல கர்த்தர் வார்த்தை கொடுக்கிறாரு, 5 வருது. விசுவாசம் ஆமேன்னு சொல்லுங்க. நான் ஏற்கனவே பலிப்படுத்தா இருக்கிறேன். கண்டிப்பா ஒரு விசுவாசம் நடந்தே தீர்ந்துருச்சு. 2 நடந்துருச்சு, 3 நடந்துருச்சு, 5 நடந்துருச்சு, 7 நடந்துருச்சு, 8 நடந்துருச்சு. மிச்சதுக்கெல்லாம் ஐம் சாரி, என் தேவன் சொல்லுகிறதை செய்கிற தேவனா இருக்கிறார். நம்ம ஜெபம் எப்படி என்றாலாம், ஜெபித்துட்டு நாளைக்கே இதே நேரத்தில் நடக்கணும், நிச்சயமா நடக்காது. கர்த்தர் திட்ட சித்தப்படி தான் நடக்கும். ஏனென்றால் ஏசாயா 60ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் நடப்பேன். மோசே நினைத்தா பார்வோனிடத்துக்கு போனோம் அனுப்பிடுவான்னு, ஆனா கர்த்தர் அவர் திட்டத்தின்படி தான் செய்தார். சில சமயத்தில் நம்ம தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற தேவனா இருக்கிறான். நம்மளோட ஜெபம் எப்படி இருக்கு தெரியுங்களா? இப்பெல்லாம் எப்படி பார்க்கும் பொழுது இப்படி ஜெபம் வேண்டாம், ஆண்டவரே என் வழியில நடத்துங்க ஆண்டவரே. நம்ம ஜெபம் எப்படின்னா, ஆண்டவரே என் வழியில நடத்துங்க. உங்க வழியில நடத்துங்க போயிடுச்சு, என் வழியில நடத்துங்க, இது எனக்கு செய்து கொடுங்க. இப்படி பண்ணா நல்லா இருக்கும் ஆண்டவரே, அதை செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும் ஆண்டவரே, எனக்கு இப்படிதான் பிடிக்கும் ஆண்டவரே. இதெல்லாம் ஜபம் சாவர வரைக்கும் நீ பண்ணிட்டு இருப்ப, நடக்காது. சீரியஸ், நான் எனக்கும் சேர்த்தான் சொல்றேன், உங்களுக்கும் சேர்த்தான் சொல்றேன். அவர் சொல்றது தான் நடக்கும். அல்லேலூயா. உன் குழந்தைக்கு, நம்ம டீச்சர்மா குழந்தைக்கு பசிக்குதுன்னு சொன்னா நல்லா நாகப்பாம்பை கொடுப்பியா? நாகப்பாம்பை கொடுப்பியா? கொடுக்க மாட்டேன். அது சாப்பிடுவாங்க, சைனீஸா சாப்பிட, நீ கொடுப்பியா? ஆனா உனக்கு தெரியும் குழந்தைக்கு எதை கொடுக்கணும், அப்பாவுக்கு தெரியும் எதை கொடுக்கணும். எங்க அப்பா இல்லை உங்க அப்பா, நம்ம எல்லாரோட அப்பாவுக்கு தெரியும் எதை கொடுக்கணும். அது எப்போ கொடுப்பாரா? நேர்த்தியா கொடுப்பாரா? ஆண்டவர் கூட தாங்க இருக்கிறாரு, இருந்தாலும் அவர் இப்படி தான் செய்வார். எனக்கு கூட தான் சொல்றேன், எனக்கு தேவை, உங்களுக்கு தேவையில்லை இவ்வளோ, எனக்கு தேவை இவ்வளோ இருக்கு. இந்த சவுண்ட் சிஸ்டம்லாம் போயிடுச்சு, இதுக்காக 4 நாளாக ஓடிட்டு இருக்கு, அங்கேயே ஓடிட்டு இருக்கு, என்னென்ன பிளான் பண்றேன், ஜெபம் பண்றேன், எல்லாம் எப்படி எப்படியோ ஓடுற எல்லாம் பண்றேன். ஆனா ஆம வேகத்தை தான் போகுது. புரியுதுங்களா? ஆண்டவரோட இருக்கிறாரு, தீர்க்கதரிசனமா பேசுறாரு, எல்லாம் சொல்றாரு, பலிபீடத்துல எனக்கே பேசுறாரு, உட்காரும்போது எனக்கே சத்தியம் வருது, எனக்கே வருது. நான் ஓடுற ஓட்டத்துக்கு அவர் பொறுமையா செய்யனா, அவர் எதை செய்தாலும் பெஸ்டா செய்வார். நான் சின்னதா பார்க்கிறேன், அவர் எனக்கு பெருசா பார்க்கிறார். அல்லேலூயா. எல்லாரோட பார்வை வேறங்க. கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது யோவான் 4ஆம் அதிகாரம் 30 வசனம் சொல்லுகிறது, இயேசு அவர்களை நோக்கி நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய். இயேசு என்ன சொல்றார்? நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. இயேசு என்ன சொல்றாரு? பிதாவின் சித்தத்தின்படி தான் செய்யணும். அப்ப நம்ம யார் சித்தத்தின்படி செய்யணும்? கர்த்தரோட சித்தத்தின்படி தான் செய்யணும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிற தேவனா இருக்கிறார். கர்த்தர் அவர் சித்தத்தின்படி, அவர் நேர்த்தின்படி செய்யும் போது தான் அது நேர்த்தியாக ஆசீர்வாதமாக இருக்கும். ஒன்று மட்டும் சொல்ல விரும்புகிறேன், நான் ஜெபிப்பதற்கு முன்பாகவே அவர் நமக்கு ஜெபிக்க தான் தெரியும், ஆனா அவருக்கு முடிவு தெரியும். அல்லேலூயா. ஒரு ரகசியத்தை கற்றுக் கொடுக்குறேன், உங்களுக்கு ஜெபிக்க தெரியும், அவருக்கு முடிவு தெரியும். நம்ம பிளானே இருக்காது. நான் உடனே சொல்றேன், ப்ராடக்ட் எப்பவுமே நல்ல ப்ராடக்ட் தான். எங்க வீட்டில் ஒரு மோட்ரு எரிஞ்சிடுச்சு, நல்லா கவனிக்கணும், மோட்ரு எரிஞ்சிடுச்சு. அந்த மோட்ரு வந்து ஃபர்ஸ்ட் இருந்த மோட்டரோட காஸ்ட் வைஸ் வந்து 6000 rupees. ஆனால் நான் இப்போ வாங்கிட்டு போயிட்டு அடுத்த ட்ரிப்பு அந்த கடன்காரர், இது ரொம்ப பிராண்டான மோட்டர் சார், தண்ணி ஃப்ரீக்வெண்ட்டில் ஏறிடும், பக்காவாக இருக்கும், எந்த பிரச்சனைக்கும் பயங்கரமாக கொடுத்தான். உண்மையாக அதெல்லாம் படித்து பார்க்கும் பொழுது பர்ஃபெக்டாக இருக்குது. வாங்கினது முன்பாக அந்த மோட்டர் 6000, இப்போ வாங்கின மோட்டர் 12,000 rupees. அப்போ அதை காட்டில் எவ்வளோ என்ன இருக்கும்? பெஸ்ட்டாக இருக்கும். பெஸ்ட்டாக வந்து போட்டேன், ஒரு வாரம் ஓடிச்சு, அடுத்த வாரம் பைப்பெல்லாம் எரிஞ்சு போச்சு. திருப்பியும் ஆள் எடுத்து வைக்கிறேன், திருப்பியும் பண்ணுறேன், மோட்ரு வேலை கரெக்டாக செய்யுது. ஒன்று நான் செலக்ட் பண்ண பிளம்பரு மொக்க பிளம்பராக இருந்திருப்பான். புரியுதுங்களா? மோட்ரு கரெக்டு, நான் பிளம்பரை செலக்ட் பண்ண பிளம்பரு
தகுதி இல்லாத பிரம்பு. மோட்டர் கரெக்டாக வேலை செய்யுது, ஏன்னா கரண்ட் கரெக்டாக வருது. நம்ம கூட பர்ஃபெக்டாக தான் சாயில செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம செலக்ட் பண்ணுறதும் நம்ம போய் உட்கார்ற இடமோ பழகிற விதமோ அதுதான் தப்பு. என் தேவன் இஸ் a good God. ஜெபம் கேட்கப்படும். உனக்கு துவக்கம் தெரியுது, முடிவு அவருக்கு தெரியுது. யோபு 42:2 சொல்லுகிறார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை ஒரு நாளும் தடைப்படாது. நீ ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கணும், பேர் சொல்லி அழைத்த தேவன் அனைத்தும் அறிந்திருக்கிறார். நீ தேவ சமூகத்தை ஜெபிக்கும் போது கர்த்தர் பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். நம்முடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டுமானால், ஆண்டவரே நீ சொல்லும் நான் கேட்கிறேன் என்று. அப்படி செய்யும் பொழுது வேத வசனம் சொல்லுகிறது, எபேசியர் 3:20 சொல்லுகிறது, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய். ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க, 21 உபவாச நாள்ல சொல்றேன், நினைச்சு வாங்க, தேவ சமூகத்துல வாங்க. மோசே அழைத்தார். இந்த நாளில் முதலாவதாக ஆண்டவர் மோசையை சந்திக்கிறார், இரண்டாவதாக சத்தமிட்டு கூப்பிடுகிறார், மூன்றாவதாக பரிசுத்த பூமி என்று சொல்லுகிறார். முதலாவதாக அழைப்பின் ஜெபம், இரண்டாவது அடியாளத்தின் ஜெபம், மூன்றாவது அங்கலாய்த்து ஜெபத்தை பார்க்கணும். நம்ம கூட தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது, கர்த்தரை கேட்டு செயல்படும் பொழுது, இது விசேஷமாக கர்த்தர் ஆசை. இதோட தொடர்ச்சியாக 5வது உபவாச நாளும் இதை குறித்து தான் கர்த்தர் பேச வைக்க போகிறார். அல்லையா?